இன்னைக்கு வந்து கவிதா ஜியோட மோனிஜியோட ஆரத்தி சார். அப்புறம் வாசவிதி வந்து 9th சாப்டரோட பிரார்த்தனா ஸ்லோகம் சொல்லுவாங்க. Lovely day. Wonderful. வெறும் பொரிதான் இருக்கு. அம்மா நீ கொஞ்சம் தான் வருத்தது. ஆன் பண்ணலாமா? ஆன் பண்றேன். ஆடியோ இல்லையம்மா? ஆடியோ வரல. ஆடியோ அதுக்குதான் வருது சார். ஆடியோ வருது சார். வருதா? ஓகே, எனக்கு வரல. வருது. ஓகே. பியூட்டிஃபுல் மோனிஜி. கவிதாஜி ரொம்ப அழகா இருந்தவங்க கோயில். வெரி நைஸ். ஆலயம் கரெக்டா இருந்தா சார். அப்புறம் எனக்கு அவ்வளவா கேட்கவே இல்லை. சுத்தமா பாட்டு வந்தது, பட் வால்யூம் கொஞ்சம் லோவா இருந்தது. கரெக்டா? ஆமா, வால்யூம் லோவா தான். என்னோட 100% இல்ல நானு. வந்த மாதிரி இருந்துச்சு. அது வைகுண்ட வைகுண்டம் வைகுண்டம் அந்த பாட்டு. சூப்பர் சூப்பர் ஜி. வாசவி ஜி சொல்லலாம் இல்லையா பிரார்த்தனை? வாசவி ஜி மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. ஐயோப்பா, இன்னும் மியூட்ல இருக்கு. இப்ப சரியா இருக்கு. இப்ப சரியா இருக்கு. இப்ப சரியா இருக்கு. சொல்லட்டுங்களா? சொல்லட்டும், சொல்லுங்க.
जय श्री कृष्ण अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमौ वहाम्यहम् पत्रं पुष्पं फलन्तो यै यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्तियुक्तमस्नामि प्रयतात् मनः। जय श्री कृष्ण ब्यूटिफुल सर। जी जय श्री थैंक कृष्ण यू जी सर। थैंक यू सर। அழகா மனப்பாடமா சொல்லிட்டு பியூட்டிஃபுல் थैंक यू सर। ஜெய ஸ்ரீ கிருஷ்ணன் இப்ப 11வது அத்தியாயத்துல இருக்கோம் அர்ஜுனன் பயந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் அர்ஜுனன் சொன்னது 11வது அத்தியாயம் நம்ம 27 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம் இன்னைக்கு அந்த ரிவிஷன் பண்ணிட்டு இன்னியோட 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம் முதல்ல பிரார்த்தனை பிரேயர் நான் சொல்லிடுறேன் भक्त्या त्वनन्यया शक्य अहमेवं विधोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप मत्कर्म कृन्मत्परमो मद्भक्तः सङ्गवर्जितः निर्वैरः सर्वभूतेषु यः स मामेति पाण्डव 18வது 27வது ஸ்லோகம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் சுபஸ்ரீ சொல்லலாம் त्वमक्षरं परमो वेदितव्यं त्वमस्य विश्वस्य परन्निधानम् त्वमव्ययः शाश्वतधर्मगोप्ता सनातनस्त्वं पुरुषो मतो मे अनादिमध्यान्तमनन्तवीर्यमनन्तबाहुं शशिसूर्यनेत्रं पश्यामि त्वां दीप्तहुताशवक्त्रं स्वतेजसा विश्वमिदन्तपन्तम् ये मामा उधर से पृथिव्योरिदमन्तरं व्याप्तं त्वयैकेन दिशश्च सर्वाः दृष्ट्वाद्भुतं रूपमुग्रं तवेदं लोकत्रयं प्रव्यथितं महात्मन् अमीहि त्वां सुरसङ्घा विशन्ति केचिद्भीता प्राञ्जलयो गृह्णन्ति स्वस्तीत्युक्त्वा महर्षि सिद्धसङ्घाः स्तुवन्ति त्वां स्तुतिभिः पुष्कलाभिः रुद्रादित्या वसवो ये च साध्या विश्वेश्विनो मरुतश्चोष्मपाश्च गन्धर्वयक्षासुरसिद्धसङ्घा वीक्षन्ते त्वां विस्मिताश्चैव सर्वे रूपं महत्ते बहुवक्त्र नेत्रं महाभागो बहुबाहुरुपादं बहूदरं बहुदंष्ट्राकरालं दृष्ट्वा लोका प्रव्यथितास्तथाहम् नभः स्पृशन्दीप्तमनेकवर्णो व्यात्ताननं दीप्तविशालनेत्रम् दृष्ट्वा हि त्वां प्रव्यथितान्तरात्मा धृतिं न विन्दामि क्षमं च विष्णो दंष्ट्राकरालानि च ते मुखानि दृष्ट्वैव कालानलसन्निभानि दिशो न जाने न लभे च शर्म प्रसीद देवेश जगन्निवास।
अमी च त्वां धृतराष्ट्रस्य पुत्राः सर्वे सहैवावनिपालसङ्घैः भीष्मो द्रोणः सूतपुत्रस्तथासौ सहास्मदीयैरपि योधमुख्यैः वक्त्राणि ते त्वरमाणा विशन्ति दंष्ट्राकरालानि भयानकानि केचिद्विलग्ना दशनान्तरेषु सन्दृश्यन्ते चूर्णितैरुत्तमाङ्गैः. Beautiful. அந்த அவர் கைத்தாப்புல இருக்கிற அந்த பயங்கர ரூபத்தை வர்ணிச்சுட்டு இருக்கிற அர்ஜுனன், உன் பயங்கரமான பிறந்த பற்கள், இந்த வாயில எல்லாரும் நுழைந்து இருக்கார்கள், விரைவோட நுழைஞ்சுட்டு இருக்கா. அவரோட தலைகள்லாம் சூர்ணம் மாதிரி பொடி பொடியா நசுங்கி போய் பற்களோட நடுவுல தசனாந்தரேஷு, இந்த பற்களுக்குள்ள இருக்கிற அந்த மிடில் இருக்கிற அந்த ஓட்டையில மாட்டின் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்ஜுனன் அந்த பயங்கரமான காட்சியை சொல்லிட்டு இருக்க. அத எப்படி அது பாக்குறார், அதுக்கான எக்ஸாம்பிள் அவருக்கு அப்பதான் தோன்றது. அதுக்காக அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். யதா நதீனாம் பஹவோம்புவேகாஸ் சமுத்திரமேவா பிமுகாத்ரவந்தி ததா தவாமி நரலோகவீரா விஷந்தி வக்த்ராண்ய பிவிஜ்வலந்தி. யதா எவ்வாறு, நதீனாம் நதிகள், பகவோ பல, அம்புவேகாக பெருவெள்ளம், சமுத்திரம் கடல், ஏவா மட்டும், அபிமுகா முகத்தை நோக்கி, திரவந்தி வேகமாக, ததா அவ்வாறு, தவா உன்னை நோக்கி, அமி அவை, நரலோக பூலோகம், வீரா வீரர்கள், விஷந்தி நுழைவது, வக்த்ராணி வாய், அபிவிஜ்வலந்தி கொழுந்து எரியும். பல நதிகளின் பெருவெள்ளம் எவ்வாறு கடலை நோக்கி ஓடுகின்றனவோ அவ்வாறு இந்த உலகத்தின் வீரர்கள் உன் கொழுந்து எரியும் வாய்களை நோக்கி நுழைகின்றார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற. நதிகள்லாம் எப்படி கடல்ல இப்படி ஓங்கி வருதோ, விரைவா இருக்கோ, அந்த மாதிரி உங்ககிட்ட வராது இங்க இந்த உலகத்துல இருக்க வீரர்கள்லாம் அப்படின்னு சொல்ற. ஒரு வருஷனா பார்க்கலாம். யதா நதீனாம், யதா யதா இல்ல, யதா நதீனாம், தீனாம் ரெண்டுமே நெடுல் எழுத்துகள். பகவோம்பு வேகாஸ், பகவோம்பு ஓம் ஆகாது கொடுத்து, பகவோம்பு வேகாஸ் சமுத்திரமேவா பிமுகாத்ரவந்தி, சமுத்திரமும் ஆகாது கொடுத்து, சமுத்திர மேவா பிமுகாத்ர வா பி அது பி இல்ல, பிமுகா முகா முகா இல்ல, முகாத்ர காத்ர காமல் ஆகாது கொடுத்து, சமுத்திரமேவா பிமுகாத்ரவந்தி ததா தவாமி நரலோக வீரா, ததா திருப்பி யதா மாதிரி, ததா தவாமி வாமி ரெண்டுமே நெடுல் எழுத்துகள். நரலோக வீரா விஷந்தி வக்த்ராண்ய, விஷந்தி ஷந்தி ஷமிராகாத் கொடுத்து, விஷந்தி வக்த்ரா இக்கித்திரா மூணு இருக்கு, ராண்ய ராமில் ராகாத் கொடுத்து, விஷந்தி வக்த்ராண்ய பிவிஜ்வலந்தி, பிவி ரெண்டுமே குறில் எழுத்துகள், விஜ்வ வீமில் ராகாத் கொடுத்து, பிவிஜ்வலந்தி. யார் சொல்றேன்? புவனாஜி சொல்லணும் இன்னைக்கு. புவனாஜி சொல்றேம்மா. யதா நதீனாம் பகவோம்புவேகாஸ் சமுத்திரமேவா பிமுகா திரவந்தி ததா தவாமி
नरलोक वीरा विशन्ति वक्त्रान् यभिविज्वलन्ति. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா சொன்னேன். ரொம்ப நல்ல Thank you, sir. சுதி சேர்ந்து ரொம்ப அழகா சொன்னேன். பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Shri Krishna. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. யதா நதீனாம் பகவோம்புவேகா சமுத்திரமேவாபிமுகாத்ரவந்தி. எப்படி நதி வந்து அதுல வெள்ளம் வந்தா அந்த வெள்ளத்தோட எப்படி விரைவாக கடல் கிட்ட போறதோ, நதியோட மூலம் நீர். அந்த நீர் எங்கேருந்து வருதுன்னா கடல்ல இருந்து வருது. இந்த கடல்ல இருந்து இருக்கிற நீர் வந்து எவாபரேட் ஆகி மேல வந்து மழையாக விழுந்து பூமியில விழுந்து அதுல இருந்து அந்த பூமியில எல்லாத்துலயும் விழுந்து விழுந்து எல்லாத்தையும் குட்டையில கடல்ல இந்த சின்ன சின்ன பாண்ட்ஸ்ல குளத்துல எல்லாம் வந்துட்டு அங்கேருந்து ஏறி 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 கலந்து 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 நதியாக மாறிண்டு நதியோட வந்துட்டு இந்த நதி வந்து மேலேந்து வர்றதுனால அதோட எப்பொழுதுமே அதுக்கு கடல் கிட்ட போறதுக்கு தான் ஒரு வெறி. அந்த நதி எந்த மாதிரி நதியா இருக்கட்டும், காவேரி, கங்கை, கோதாவரி, யமுனை அப்படின்னு இருந்தாலும் அதுக்கு அந்த பேர் வந்து அந்த கடலுக்குள்ள போற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அது கிடையாது. அதுக்கப்புறம் அது கடல் தான். கொஞ்சம் பேசாம இருக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம். அந்த நதிக்கு வந்து தனக்குன்னு ஒரு பேர் இல்ல முதல்ல. அது வந்து எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஒரு பேர் வந்து அந்த 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 நீருக்கு வந்து இந்த நதிங்கிற ஒரு பேர் வருது. கலீல் கிப்ரான் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு போயட் இருந்தார், கவிஞர். அவரோட ஒரு ரொம்ப அழகான ஒரு போயம். அதை நான் சொல்றேன், கேட்டா உங்களுக்கு அப்படியே புல்லரிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு போயம் இதே விஷயத்துல இங்கிலீஷ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அப்புறம் தமிழாக்கம் பண்றேன். அவர் சொல்றார், இட் இஸ் செட் that before entering the sea a river trembles with fear. ஒரு நதி வந்து சமுத்திரத்துல வரத்துக்கு முன்னாடி நான் அவர் கேள்விப்பட்டிருக்கேன், அது வந்து ஒரு பயத்துல இருக்குமா. she looks back at the path she has traveled. திரும்பி பார்க்குமா, நான் அங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. From the peaks of the mountains, the long winding road crossing forests and villages. மலை உச்சியிலேந்து கிராமத்துக்குள்ள காடுக்குள்ள எல்லாம் தாண்டி வருது. And in front of her she sees an ocean so vast. அப்படின்னு பின்னாடி பார்க்கறது, அங்கேருந்து வந்துட்டு தனக்கு கைத்தால பார்க்கறத இந்த மாதிரி ஒரு கடல், விஸ்தாரமான ஒரு கடலை பார்க்கறதா. And in front of her she sees an ocean so vast that to enter there seems nothing more than to disappear forever. எய்தாப்ல பார்க்கறதான், that to enter there, அதுக்குள்ள அந்த கடலோட சேர்ந்தா அப்புறம் நமக்கு ஒண்ணுமே இல்லை, அதோடையே கரைஞ்சு போயிடுவோம் நம்ம அப்படின்னு. அதுக்கு ட்ரெம்பிளிங் வித் ஃபியர். அப்புறம் பட் there is no other way. The river cannot go back. Nobody can go back. To go back is impossible in existence. வேற வழி இல்ல, பின்னாடி போக முடியாது. நதி பின்னாடி போனாலும் யாருமே பின்னாடி போக முடியாது. ஏன்னா பின்னாடி போக முடியுங்கிற யாராலுமே முடியாத ஒரு காரியம். The river needs to take the risk of entering the ocean. அந்த ரிஸ்க் எடுத்துதான் நம்ம இந்த நதிக்கு, அந்த கடலுக்குள்ள போறதுக்கு. நான் தான் போக மாட்டேன் அப்படின்னு தனக்கு நிறுத்துறதுக்கு அதுக்கிட்டையும் சக்தி கிடையாது. ஆனா அந்த பயத்தை தாண்டி அந்த கடலுக்குள்ள அது போய்தான் ஆகணும். பிகாஸ் ஒன்லி தென் வில் ஃபியர் டிஸப்பியர். அந்த கலந்த அப்புறம்தான் அந்த பயம் நமக்குள்ளே இருந்து போகும். பிகாஸ் தட்ஸ் வேர் த ரிவர் வில் நோ. அப்பதான் அந்த நதிக்கு புரியும். இட்ஸ் நாட் அபவுட் டிஸப்பியரிங் இன் டு த ஓஷன், பட் ஆஃப் becoming the ocean. It is not about disappearing into the ocean. அந்த கடல்ல கலந்து மறையறது இல்ல, அத பத்தியான விஷயம் இல்ல, பட் ஆஃப் becoming the ocean. தான் கடவுளார
கடலாறுது. அதான் அங்க முக்கியமானது. இந்த நதி பத்தி கலீல் கிப்ரான் என்ன எழுதியிருக்காரு? நமக்கும் அதேதான். மரணம் அப்படின்னு பாக்குறச்ச அந்த மரணத்தை பார்த்து ஒரு பயம் வருது நமக்கு. பின்னாடி பாக்குறோம், நமக்கு எல்லாம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்ப எய்தாப்புல ஒரு ஒரு மரணம்ங்கிற ஒரு விஷாலமான ஒரு விஷயம் நடந்து நமக்கு எய்தாப்புல இருக்கே, நமக்கு பயம் வரும். அந்த பயத்துல நம்மளால பின்னாடி போக முடியாது. ஏன் இந்த பயம் வருது? ஏன்னா அதோட நம்ம கலந்துட்டு நம்ம மறைஞ்சு போயிடுவோமே, நம்மளோட அஸ்தித்வம் போயிடுமே, நமக்குன்னு இருக்கிற நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிடுமே அப்படின்னு ஒரு பயத்தோட நிக்கறச்சுதான் நமக்கு புரியணும். இது அந்த அந்த மரணம்ங்கிறது கடவுள், அந்த கடவுளை சேர்ந்துட்டு அதோட மறையறது இல்ல, தானும் கடவுளாகிறது. அதான் அந்த விஷயம். அதேதான் கலீல் கிப்ரான் சொல்ற. அதேதான் அர்ஜுனனும் ஒரு மாதிரி சொல்ற. யதா நதீனாம் பகவோம் விவேகா சமுத்திரமேவாபிமுகா திரவந்தி ததா தவாமி மரலோக வீரா விசந்தி வக்திராண்ய ஜுவலந்தி. அதே மாதிரி எப்படி அந்த நதி எல்லாம் அந்த அந்த தன்னோட நீரோட கடல்ல எப்படி சேருதோ அந்த மாதிரி இந்த பூமியில இருக்கிற எல்லா வீரர்களும் ஓடி உன்னோட சேரறா. சில பேர் ஓடி போறா, சில பேர் ஹாப்பினஸோட போவா. ஆனா எல்லாரும் அங்கதான் போயானும். பீஷ்மர் துரோணர் பத்தி எல்லாம் சொல்ற. பீஷ்மர் துரோணர்லாம் ஓடி போற மாதிரி சொல்ல, அவளும் போறா அப்படிங்கிற. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த பீஷ்மர் துரோணனுக்கு இந்த நதி மாதிரி அவருக்கு தெரியும். அதோட கலந்தானா கடவுளோட கலர்றது, கடவுளா ஆகிறது நம்ம அப்படின்னு போறாளாம். பாக்கியெல்லாம் ஓடி பறந்து போறலாம். ஓடி பறந்து போவாளுக்கு அந்த நிதானம் இல்லை, அவளுக்கு புரியறதும் இல்லை, அவளுக்கு எங்க போறோம்னு தெரியறதும் இல்லை. அர்ஜுனன் இந்த மாதிரி இவ்வளவு வீரர்கள் ஈஸ்வரனோட வாய்க்குள்ள போறதுக்கு இப்படி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கா. எப்படின்னா ஒரு தண்ணி நீர் நதியாகி அந்த நதியை எப்படி அடிச்சுண்டு கடலுக்குள்ள போறதோ, பகவானும் முதலே சொல்லிருக்கார் 2ஆம் அத்தியாயத்திலேயே. இந்த நீர் எப்படி காத்து இந்த கடல்லேந்து மேல ஆகாசத்துல அங்கேருந்து மழையா அப்புறம் திருப்பி என்னோட கலந்துருது, அந்த மாதிரிதான் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த நீருக்கும் தான் தன்னோட அஸ்தித்வம் இருக்கும். அப்போது முதல்ல அலையா தன்னையே ஒரு அலையின் துளியா பார்த்துக்கும், அப்புறம் மழை துளியா பார்த்துக்கும், அப்புறம் ஒரு குட்டையில இருக்கிற நீரா பார்த்துக்கும், அப்புறம் குளத்துல இருக்கிற நீரா பார்த்துக்கும், அப்புறம் தன்னை ஒரு நதியில இருக்கிற நீரா பார்த்துக்கும். ஆனா அந்த கடல்ல கரைச்சதான் தெரியறது எல்லாமே ஒண்ணுதான், நம்ம நீர் தான், வேற ஒண்ணும் இல்லை, இந்த கடலின் ஒரு துளிதான் நம்ம அப்படிங்கிறது புரியும். அதே மாதிரிதான் நம்மளும் வாழ்க்கையில குழந்தையா பாத்துக்கிறோம், பருவமா இருக்கோம்னு பாத்துக்கிறோம், கிழவனா இருக்கவும் பாத்துக்கிறோம். நம்ம என்ஜினியர் படிச்சிருக்கோம், என்ஜினியர் நினைச்சுக்கிறோம், டாக்டர் அப்படின்னு நினைச்சுக்கிறோம், நான் தனித்தனி அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நம்ம எல்லாமே ஒண்ணு அப்படிங்கிறது புரியாம இருக்கும். அந்த புரியாம இருக்கிறதுனாலதான் அந்த ஒரு பயம் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஓடி போய் நம்ம அந்த கடவுள் அந்த மரணத்தை கிட்ட ஓடி போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாம எல்லாமே நம்ம எல்லாமே பகவானோட ஒரு துளிதான், பகவானோட தான் ஐக்கியமாக போறோம் அப்படின்னா அந்த மரணம் போயிடும். துரோணருக்கும் பீஷ்மருக்கும் இருக்கிற அந்த மாதிரி நிதானமா பகவான்கிட்ட போலாம், பகவானோட ஐக்கியமாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு. அதான் இந்த ஸ்லோகத்துல கத்துக்க வேண்டியிருக்கு. யதா நதீனாம் பகவோம் புவேகா சமுத்திரமேவா பிமுகா திரவந்தி ததா தவாமி நரலோக வீரா விஷந்தி வக்திராண்ய பிவிஜ்வலந்தி. அடுத்த ஸ்லோகம் இன்னுமே அழகான ஒரு ஸ்லோகம். திருப்பியும் அதே எக்ஸாம்பிள்ஸ்லயே இருக்க அர்ஜுனன். யதா பிரதீப்தை ஜ்வலனம் பதங்கா விஷந்தி நாஷாய சம்ருத்த வேகாஹ ததைவ நாஷாய விஷந்தி லோகாஸ்தவாபி வக்த்ராணி சம்ருத்த வேகாஹ. யதா எவ்வாறு, பிரதீப்தம் ஒளி வீசும், ஜுவலனம் தீ, பதங்கா விட்டல் பூச்சி, இந்த விளக்கெல்லாம் உட்காரும் அந்த பூச்சி, விஷந்தி நுழைவது, நாஷாய அழிவதற்கு, சம்ருத்த அதிக, வேகா வேகத்துடன், ததைவ அவ்வாறு, நாஷாய அழிவதற்கு,
விஷந்தி நுழைவது லோகாஹா இந்த மனிதர்கள் தவ உன் அபி கூட வக்திராணி வாய்கள் சம்ருத்த அதிக வேகத்துடன் எவ்வாறு விட்டில் பூச்சிகள் அதிவேகமாக ஒளி வீசும் தீயில் அழிவதற்கு நுழைகின்றனவோ அவ்வாறு இந்த மனிதர்கள் அழிவதற்காக உன் வாய்க்குள் அதிவேகமாக நுழைகிறார்கள். இப்ப நதினா நீங்க சொல்லலாம் அதுக்கு உயிரே கிடையாது, அதுக்கு மேலேந்து கீழே வர்றது அதோட இயல்பு, அதுல என்ன விஷயம் அப்படிங்கறச்சு அதுக்காக பகவான் அர்ஜுனன் விட்டல் பூச்சியோட அதுக்குதான் உயிர் இருக்கே, இருந்தாலும் அதோட அழிவுக்கு அது தானே போறதே, அதுக்காக இந்த ஊமையை எடுத்துட்டு சொல்றார். யதா பிரதீப்தை ஜ்வலனம் பதங்கா யதா தாது தாமில் ஆகாத் கொடுத்து யதா பிரதீப்தை ஜ்வலனம் ஜ்வலனம் எல்லாமே குரல் எழுத்துகள். பதங்கா இங்க ஜாயிண்டாக்கல தமிழ் ஆகாத் கொடுத்து பதங்கா விஷந்தி நாஷாய விஷந்தி ஷந்தி ஷமிராகாத் விஷந்தி நாஷாய சம்ருத்த வேகாஹா சம்ருத்த மிரு சம்ரூல சம்ரு மிருத்த மிரு மேல் ஆகாத் கொடுத்து சம்ருத்த வேகாஹா ததைவ நாஷாய விஷந்தி லோகாஸ் ததைவ தைவ தைவ இல்ல தைவ நாஷாய விஷந்தி நாஷா ரெண்டுமே குரல் நெடுலெழுத்துகள். நாஷாய விஷந்தி ஷந்தி லோகாஸ் தவாபி வக்திராணி தவாபி வா நெடுலெழுத்து பி ஷார்ட் ஆயிடும். வக்திராணி இக்கு இத்திரா 3 இருக்கு. வக்திராணி சம்ருத்த வேகாஹா. दीपाजी यथा प्रदीप्तैः ज्वलनं पतङ्गा विशन्ति नाशाय समृद्धवेगाः तथैव नाशाय विशन्ति लोकास् तवापि वक्त्राणि समृद्धवेगाः. பியூட்டிஃபுல் தமிழ்ல பத்தங்கா அந்த த மட்டும் பதங்கான்னு காதுல விழுந்து அந்த த தமிழோட அது அழகா இருந்ததுல சரிங்க ஜி. பாக்கெல்லாம் ரொம்ப அழகா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாஜி. யதா பிரதீப்தை ஜ்வலனம் பதங்கா விஷந்தி நாஷாய சம்ருத்த வேகாஹா. இந்த விட்டல் பூச்சிகள்லாம் ராம அந்த இதுக்குள்ள உட்காண்டிருக்கும், இலைகளுக்குள்ள மரங்களுக்குள்ள குனிஞ்சுட்டு ராம இருந்துட்டு இருக்கும். நெருப்ப பார்த்தோன்னா அதுகளுக்கு என்ன ஆகுமோ தெரியாது, அப்படியே பறந்து அந்த நெருப்போட சேர்ந்துன்னு எரிஞ்சு போயிடும். நீங்க கூட பார்த்துக்கலாம், ராத்திரி வண்டி ஓட்டின்னு நம்ம பாட்டுக்கு அந்த இருட்ட வழியில போயிட்டு இருந்தோம்னா காத்தால பார்த்தா இந்த கார்ல நிறைய அந்த விட்டல் பூச்சிகள் மாட்டின்னு செத்துன்னு இருக்கும். அதுகள் பாட்டுக்கு காட்டுல சுகமா மலை இலை கொடிகள்ல உட்காந்து இருக்கும். ஆனா அந்த ஒளியை பார்த்தோன்னா, அந்த நெருப்பை பார்த்தோன்னா அதுகளுக்கு ஒரு வேகம், அங்கேயே வேகமா ஓடி அந்த காரோட மோதின்னு அங்கேயே செத்து போயிடும். ஆனா அதுக்கு இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வேற ஒரு விட்டல் பூச்சி ஐயோ இந்த விட்டல் பூச்சி இப்படி அடி வாங்கி சாகுது, நம்ம போக வேண்டாமே அப்படின்னு தோணாது, அதுவும் ஓடி விழும். அந்த மாதிரி சொல்ற எல்லா வீரர்களும் ஓடி உன் வாய்க்குள்ள விடுறார் அப்படின்னு. ததைவ நாஷாய விஷந்தி லோகாஸ் தவாபி வக்திராணி சம்ருத்த வேகாஹா. அந்த மாதிரி நம்ம எல்லாரும் பொருட்கள் பின்னாடிதான் நம்ம அலைஞ்சுட்டு இருக்கோம். அதுலேருந்து வர சுகானுபவங்களுக்கு பின்னாடி அலைஞ்சுட்டு இருக்கோம். எப்பொழுதுமே அதை பத்தி நினைச்சுட்டு இருப்போம்.
சோ இந்த துரியோதனனோட சேனைகள்ல இருக்கிறவாளும் அவளை இந்த மாதிரி அந்த பத்தங்கா மாதிரி அந்த விட்டல் பூச்சி மாதிரி ஓடி வரறான் தன்னோட நாசத்துக்கு. இந்த மாதிரியான நம்மளுக்கு நல்ல நல்ல சுகானுபாவம் வரத்துக்காக நம்ம எவ்வளவோ இம்சப்பட்டு கஷ்டப்பட்டு நம்மளை பத்தி எல்லாரும் அவமானப்பட்டு கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ் வாங்கி அப்படிலாம் பண்ணப்புறம் தான் நமக்கு அந்த செல்வம் கிடைக்கிறது. இவ்வளவு கஷ்டப்பட போறோமே நினைச்சுன்னு யாராவது செல்வத்துக்கு பின்னாடி அலையாம இருக்குமா? இல்ல. அப்போ நமக்கு அந்த செல்வம் தான் முக்கியம் அப்படின்னு அலைஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம அந்த விட்டல் பூச்சி மாதிரி. வைராகிய சட்டக்கம்னு பரத்ரிஹரி முனி எழுதியிருக்கார். அஜானந்தாஹாத்மியம் பதது ஷலபஸ்தீவ்ர தஹனே ச மீனோப்யஜானாத்வடி ஷயுத மஷ்ணாத்து பிஷிதம் விஜானந்தோப்யேதே வயமிஹ விபஜ்ஜால ஜதிலான் ந முஞ்சாம காமானஹ கஹனோ மோக மகிமா. இந்த மோகத்தோட மகிமை எப்படி அப்படிங்கிறது. அஜானந்தாஹாத்மியம் பதது ஷலபஸ்தீவ்ர தஹனேச. அறியாமையால் இந்த நெருப்புல விழுந்தா நம்ம எரிஞ்சு போயிடுமேங்கிற அறியாமைனால இந்த விட்டல் பூச்சிகள் நெருப்புக்குள்ள விழுறது. மீனோப்யஜானாத்வடி. மீன் அதுக்கு அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தினால என்ன பண்றது? ஷயுதமஷ்ணாத்து பிஷிதம். அதுக்கு போட்டிருக்கிற அந்த பெயிட் அப்படின்பா, ஒரு புழுவை போட்டாதான் அதை பிடிக்க வரும், அதை பிடிச்சிடலாம் அந்த மீனை. சோ அந்த மீனுக்கு அந்த அறியாமையினால அது அந்த புழுக்கு பின்னாடி வருது. ஆனா விஜானந்தோப்பியேதே வகமிய விபஜ்ஜால ஜட்டிலான். நமக்கு எது கஷ்டம், எது தப்பு, எது நல்லது அப்படிங்கிற நல்ல ஒரு புத்தி இருந்தா கூட நமுஞ்சாம காமானஹ. நமக்கு இந்த காமத்துக்கு பின்னாடி நம்ம அலையறோம். கஹனோ மோக மகிமா. இந்த மோகத்தோட மகிமை எப்படி? எவ்வளவுதான் தெரிஞ்சாலும் நம்ம இந்த விட்டல் பூச்சியை விட்டுருங்கோ, அதுக்கு தெரியாது, அறியாம இந்த நெருப்பை பார்த்து குதிச்சுன்னு வருது. ஆனா இந்த பாக்கி இருக்கிற ஆட்கால இந்த துரியோதனனோட வீரர்கள் அவா எதுக்கு ஓடி வரா? ஏன் அவளும் நிதானமா பகவான்கிட்ட ஐக்கியமாறுதில்லை? ஏன்னா அவளுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி ஓடி ஓடி வரா. சோ இதுல ரெண்டு மாதிரி இருக்கு. போன ஸ்லோகத்துல நதியை பத்தி சொன்னார், இங்க விட்டல் பூச்சி பத்தி சொல்றார். விட்டல் பூச்சி அறியாமையால நெருப்புக்குள்ள விழுந்து தனியே அழிச்சுக்கிறது. ஆனா நதிங்கிறது முதல்ல அப்படியே ஓடி வந்துட்டு சொந்தமா அந்த கடலோட சேர்ந்துருது. நதி அந்த கடலோட சேரச்ச அதுக்கு அப்பதான் புரியறது, எனக்கு இந்த நதியோட சேர்ந்து இந்த கடலோட சேர்ந்ததுனால நான் மறையறது இல்ல, அதோட ஐக்கியமாறேன் அப்படின்னு. சோ யார் இது வேணுங்கிற ஒரு மாயத்துக்கு பின்னாடி அலையறாளோ அவ ஓடி ஓடி அந்த விட்டல் பூச்சி மாதிரி பகவானோட வாய்க்குள்ள நுழைஞ்சுட்டு இருக்கா. அண்ட் யார் தன்னோட தான்கிறத விட்டுட்டு போய் பகவானோட சேர பாக்குறாளோ அவர் நதி மாறி போயிட்டு இருக்கார். இத ரெண்டு அழகான ஊமைகளை வச்சுட்டு பகவானை பத்தி, பகவான் வாயில யார் எப்படி போறாங்கிறத அர்ஜுனன் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். லேலிக்யசேக்ரசமானசமந்தால் லோகான் சமக்ரான் வதனைர்ஜ்வலப்தி தேஜோபிராபூர்ய ஜகத் சமக்ரம்
பாசஸ்தவோக்ரா பிரதபந்தி விஷ்ணோ. லேலிஹ்யசே நக்கின்றிருக்கார். கிரஷமானஹ முழுங்கிண்டு. சமந்தாத் எல்லா திசைகளிலும். லோகான் மனிதர். சமக்ரான் எல்லா. வதனைஹி வாயால். ஜ்வலத்பிஹி எரியும். தேஜோபிஹி பிரகாசத்துடன். அபூர்ய நிரப்பி. ஜகத் பிரபஞ்சம். சமக்ரம் எல்லாம். பாசஹ கதிர்கள். தவ உன். உக்ராக உக்ரமான. பிரதபந்தி எரியும். விஷ்ணோஹோ அப்படின்னு பகவானை பத்தி சொல்றார். எல்லா திசைகளில் எல்லா மனிதர்களையும் உன் வாயினால் முழுங்கி உதடுகளை நக்கிக் கொண்டு இருக்கிறாய். உன் உக்ரமான கதிர்கள் இந்த பிரபஞ்சத்தை பிரகாசத்தில் நிறைத்து எல்லாவற்றையும் எரிக்கின்றன அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். வருஷனா பார்க்கலாம். லேலிக்ய சேக்ரச. லேலிக்ய ஹேண்டியருக்கு லீமேர் ஆகாத் கொடுத்து லேலிக்ய சேக்ர. சேக்ர சேமேர் ஆகாத் கொடுத்து லேலிக்ய சேக்ர சமான சமந்தால். கிரசமா மா நடுவில் எடுத்து கிரசமான சமன். சமந்தா சமன் மேல் ஆகாத் கொடுத்து சமந்தால். லோகான் சமக்ரான் வதனைர்ஜ்வலப்தி. லோகான் லோகா ரெண்டுமே நடுவில் எடுத்து கான்ச காமேல் ஆகாத் கொடுத்து சமக்ரா மக்ரா மேல் ஆகாத். கிரான்வ கிராமில் ஆகாத். லோகான் சமக்ரான்வ தனை தனைர் ரஃபார் கொடுத்து தனைர் ஜ்வலப் ஜ்வலப் திஹி. லப் அது 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 சொல்றது கஷ்டம். லப் அப்படி சொல்றது லப் திஹி. லப் திஹி அது சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லப் திஹி சொன்னாலும் பரவாயில்ல. லோகான் சமக்ரான் வதனைர் ஜ்வலப்திஹி. தேஜோபிராபூர்ய. தேஜோ ரெண்டுமே நடுவில் எழுத்துக்கள். பிராபூர்ய. பிரா பி அது பீரால. பிராபூர்ய ரஃபார் கொடுத்து பூர்ய. ஜகத் சமக்ரம். ஜகத் ச கமாகாத். ஜகத் சமக்ரம். பாசஸ்தவோக்ரா. பாசஸ்த பா அப்புறம் சஸ்த சமிலாகாத். ஓக்ரா ஓ மிலாகாத் கொடுத்து ஓக்ரா பிரதபந்தி. பிரதப எல்லாமே குறை எழுத்துக்கள். பந்தி பமிலாகாத் கொடுத்து பிரதபந்தி விஷ்ணோ. சார் ஜெயாஜி இன்னொரு தடவை சொல்லுங்களேன் சார் ப்ளீஸ். என்னம்மா? இன்னொரு தடவை சொல்லுங்களேன் சார் அத அந்த லேலிக்ய சேக்ர சமான சமந்தால். லோகான் சமக்ரான் வதனைர்ஜ்வலப்திஹி. தேஜோபிராபூர்ய ஜகத் சமக்ரம். பாசஸ்தவோக்ரா பிரதபந்தி விஷ்ணோ. ஜெயாஜி தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெயாஜி சொல்றீங்களா? மீட் எடுத்துக்கிறேன். லேலிஹ்யசேக்ரசமான சமந்தால். லோகான் சமக்ரான் வதனைர்ஜ்வலத்பிஹி. தேஜோபிராபூர்ய ஜகத் சமக்ரம். பாசஸ்தவோக்ரா பிரதபந்தி விஷ்ணு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ரொம்ப அழகா சொன்னேன். சார் உங்க Sometime மாதிரி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஏதோ இப்பதான் கத்துக்கிறேன் கொஞ்சம். உங்க நீங்க சொல்லி சொல்லி ஏதோ அப்படியே கொஞ்சம் சொல்றேன் சார். இல்ல ரொம்ப அழகா சொல்றேன்மா. இன்னுமே கொஞ்சம் அந்த ப அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆற மாதிரி இருக்காது. கொஞ்சம் தான். ரொம்ப அழகா வருது. தினம் என் பொண்ணு லயமும் அவளுக்கு எல்லாம் வருங்கிறதால சொல்லி காமிக்கிறேன். 11வது தப்பு தப்பா இல்ல. நீங்களே அவங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க கொஞ்ச நாள்ல. கவலைப்படாதீங்க. ரொம்ப அழகா சொல்றேன். நல்ல லயத்துல சொல்லிட்டு இருக்கு. பியூட்டிஃபுல். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். லேலிஹ்யசே கிருசமானஸ் சமந்தால். லோகான் சமக்ரான் வதனைர்ஜ்வலப்திஹி.
பகவான் வந்து லோகா சமக்ரான், இந்த சமக்ர லோகம் இருக்கிற இந்த லோகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே எப்படி எடுத்துட்டு இருக்காருன்னா வாயில் அப்படியே முழுகின்னு இருக்கார், நாக்கால அதை ருசி பார்த்துட்டு அதை ருசிச்சுட்டு இருக்கிறார். வாயால் அப்படியே முழுகிண்டு நாக்கால எல்லாத்தையுமே தடவிண்டு யாருமே தப்பிக்கூடாம உள்ளுக்குள்ள எடுத்துட்டு இருக்கார். தேஜோ பிராபூரிய ஜெகத் சமக்ரம் பாசஸ்த ஓக்ர பிரதபந்தி விஷ்ணு. பகவானோட அந்த ஒளிமயமான அந்த திருஷ்யம் வந்து எல்லாரையும் பயமூத்தி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் எரிச்சுன்னு இருக்கு. இந்த ஜெகத் சமக்ரம், பிரபஞ்சம், ஜெகத் லோகங்களோட சமக்ரம், எல்லா முழு பிரபஞ்சமும் பயந்துட்டு இருக்கு. எதுனா அவரோட தேஜஸ்னால, இந்த நெருப்புலேருந்து வர தேஜஸ்னால. லோக சமக்ரம், எல்லா லோகம், ஜெகத் சமக்ரம், இந்த ஜெகத்ல இந்த லோகத்துல இருக்கிற எல்லா அசையும் அசையாத பொருட்கள் எல்லாமே பகவானுக்குள்ள இருக்கிறதுங்கிறது திருப்பி இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு எல்லாமே அந்த பகவானுக்குள்ளதான் ஐக்கியமாறுது அப்படின்னு சொல்ற. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்படி ருச்சிண்டு சாப்பிடறாளே, எல்லாரையும் அழிச்சுன்னு இருக்கிறத யாரோடாவது ஒரு அழிப்பை பார்த்துன்னு யாராவது ருசிக்க முடியுமா? என்ஜாய் பண்ண முடியுமா? ருசிச்சு சாப்பிடுறதுங்கிறது நாக்கு அப்படி தடவின்னு சாப்பிட்டோம்னா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான். அப்படி ஒரு ஆனந்தம் எந்த பகவானுக்கு இருக்க முடியும்? அது ஆனந்தம் இல்லை. யாருமே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நாக்கு எடுத்து சுழட்டின்னு சாப்பிட்டு இருக்கார், முழுங்கின்னு இருக்கார். அண்ட் இன்னொரு இதா பார்த்தா, இந்த மாதிரி பிரசன்னமாகலாமா அப்படின்னு ஒரு விதமா பார்த்தா அப்படிலாம் ஆகக்கூடாது அப்படின்னு தோணும். ஆனா இன்னொரு விதமா பார்த்தா, எல்லாரும் அழிஞ்சாதானே இன்னொன்னு வர முடியும். ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அழிஞ்சாதாலே இந்த இன்னொரு மிருகம் வந்து இந்த சைக்கிள் ஓடிண்டே இருக்கு. மரம் விழுந்தாதான் இன்னொரு மரம் வர முடியும். ஒரு காட்டுல மரமே விழாம இருந்தா அந்த அப்புறம் அந்த காடு அழிஞ்சுதான் போகும். ஏன்னா அது எதுவுமே அந்த லைட் உள்ள வர முடியாம வேற ஒரு மரம் வர முடியாது. அந்த மரம் விழுந்த அப்புறம் தான் இன்னொரு மரம் வர முடியும். அந்த மாதிரி யாராவது அழிஞ்சாதான் அந்த பிரபஞ்சம் ஓடும், இல்ல பிரபஞ்சம் அழிஞ்சு போயிடும். ஸோ டிஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மளோட லைஃப்க்கு நெசசிட்டி. நம்ம ஒருத்தர் இண்டிவிஜுவலா பார்த்தோம்னா, தனி மனுஷா பார்த்தோம்னா இந்த அழிவு வந்து வருத்தம் கொடுக்கத்தக்கதா இருக்கும், பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆனா பகவானோட நிலையத்துல பார்த்துட்டு போனா அது ஒரு லீலை. அதான் அவர் பண்றது. இந்த பிரபஞ்சத்தை அவரோட மாயையால உருவாக்கிட்டு திருப்பி தனக்குள்ளேயே கொண்டு வருது. அண்ட் பகவான் நம்ம வந்து நம்மளோட ஒரு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்றோம் கையால, ஒரு மண்பானை பண்றோம்னு வச்சுக்கோங்க, வேற ஏதான ஒரு அழகான ஒரு நெக்லஸ் தங்கையால பண்றோம்னா அதை அழிக்க நமக்கு மனசு வருமா? வரவே வராது. ஏன்னா அதோட நமக்கு ஒரு பிணைப்பு வருது, நம்மளுது அப்படின்னு. நம்மளால பண்ணோம், என் கையால பண்ண அப்படின்னு. அதை எப்படி உடைக்கலாம்? இன்னொருத்தர் உடைச்சாலும் அவர் மாட்டே நம்ம உடைப்போம். ஆனா பகவான் வந்து எல்லாத்துக்குமே அதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம பண்றார். இந்த லோகத்தோட இணைந்தும் இணையாமையும் இருக்கார். அதனால்தான் அவருக்கு வந்து அவருக்குள்ள எல்லாம் சமக்கிரமா வர்றது ஒரு நல்லதுக்காக தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு அவர் வந்து வருத்தப்படாம பாக்குறார், ஹாப்பியா பாக்குறாரு. அது கூட இருக்கலாம். அர்ஜுனன் சொல்றான், இந்த நெருப்பு, இந்த ஜுவாலை, இந்த ஒளி எல்லாத்தையும் பார்த்து இந்த சமக்கிர லோகமே பயந்துட்டு இருக்கு, இதெல்லாம் இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல இருந்து சொல்ல ஆரம்பிப்பார். அதோட இன்னொரு கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ரிவிஷன் பண்ணணுமா? பண்ணிடலாம் கொஞ்சம்.
சார் ஒரே ஒரு டவுட்டு. ஆ. இது வந்து அர்ஜுனருக்கு மட்டும்தானே அவர் வந்து விஸ்வரூபம் காமிக்கிறார். அப்ப எல்லா வீரர்களும் ஓடுறான்னு சொல்றேன், அது புரியல. அது வந்து அர்ஜுனன் பாக்குறான். பகவான் சொல்ல உனக்கு என்ன பார்க்கணுமோ பாரு அப்படிங்கிறார். பகவான் அதோட ஃபியூச்சரை காமிச்சுன்னு இருக்கார். ஓ பகவானுக்கு வந்து அந்த அவரோட விஸ்வரூபத்துல காமிக்கத்துல நமக்கு தான் அந்த நேதிக்கு சொன்ன மாதிரி ஸ்பேஸ் அண்ட் டைம் தனித்தனியா நம்ம பாக்குறோம். ம். நம்ம இருக்கோம், அப்புறம் ஸ்பேஸ் இருக்கு, அப்புறமா டிவி இருக்கு, அப்புறமா ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சோ நம்ம எல்லாத்தையும் தனித்தனியா பார்த்துட்டு இருக்கோம். பகவானுக்கு அது எல்லாமே ஒண்ணு. அதனாலதான் அர்ஜுனன் பாக்குறது நிறைய கைகள், கண்கள், வாய்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறாரு. அது ஸ்பேஸ். அதே மாதிரி நமக்கு நேரம்னு ஒண்ணு இருக்கு. இங்கேருந்து அங்க போறதுக்கு இவ்வளவு நேரம் அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். பகவான் இந்த நேரத்தெல்லாம் தாண்டி அவரோட விஸ்வரூபத்துல பார்த்தேன்னா அதுக்கு ஆதி அந்தம் மத்தியம் கிடையாது அப்படிங்கிறார். ஏன்னா பாஸ்ட் கிடையாது, பிரசன்ட் கிடையாது, ஃபியூச்சர் கிடையாது, எல்லாமே அதுலதான் இருக்கு. சோ அர்ஜுனன் அதை பாக்குறாரு, அவ்வளவுதான். தேங்க்யூ சார். கலாஜி. ஆமா, கலாஜி சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் जय श्री कृष्ण। यथा नदीनां बहुवोऽम्बुवेगाः समुद्रमेवाभिमुखा द्रवन्ति तथा तवामि नरलोकवीरा विशन्ति विक्त्राण्यभिविज्वलन्ति। திருப்பி சொல்றேன் 4வது சரணம். திருப்பி ஃபுல்லாவா? यथा नदीनां बहुवोऽम्बुवेगाः समुद्रमेवाभिमुखा द्रवन्ति तथा तवामि नरलोकवीरा विशन्ति वक्त्राण्यभिविज्वलन्ति। பர்ஃபெக்ட். அது விக்த்ரா அப்படின்னு சொன்னேன், அதுக்காக கரெக்ட்னஸ். ஓகே. விஷந்தி விக்த்ரான்னு சொல்லிட்டு போன வாட்டி, இப்போ வக்த்ரா கரெக்டா சொன்னேன். ஓகே. லக்ஷ்மி கோபால் ஜி. लक्ष्मी जी। कविता जी। जय श्री कृष्ण। यथा प्रतीतञ्च ज्वलनं पतङ्गा विशन्ति नाशाय समरुद्रवेगाः तथैव नाशाय विशन्ति लोकास्तवापि वक्त्राणि समरुद्रवेगाः। பியூட்டிஃபுல். சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொல்ற. அதெல்லாம் தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது, தவிர பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா சொல்றேன் இல்லைங்க. வெரி குட், எக்ஸலன்ட். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्ण सर, थैंक यू। जय श्री कृष्ण। राजी जी। राजी जी। रमा जी। रमा जी இருக்கீங்களா? பட் இந்த பாட்டுக்கு நான் வரல ஜி. நான் அது இதுக்கு போயிட்டேன், என்னோட சத்சங்கத்துக்கு போயிட்டேன், ராம பஜனைக்கு போயிட்டேன், அதனால நான் கேட்டுக்கல. ஓகேமா, நோ பிரச்சனை. மைதிலி ஜி। यथेक्रसमानः समन्तान् लोकान् समग्रान् वदनैज्ज्वलद्भिः तेजोभिरापूर्य जगत्समग्रं पासस्तवोग्राः प्रतपन्ति विष्णो। பியூட்டிஃபுல், வெரி வெரி குட். இந்த பாச அந்த அதெல்லாம் தான் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. பியூட்டிஃபுல். सुभाषिनी जी। जय श्री कृष्णा जी। जय श्री कृष्ण।
यथा प्रतीतं ज्वलनं पतङ्गा विशन्ति नाशाय समृद्धवेगाः तथैव नाशाय विशन्ति लोकात् तवापि वक्त्राणि समृद्धवेगाः. जय श्री कृष्ण. Beautiful जी. समृद्ध சொல்லு, समृद्ध இம்மு வேண்டாம், समृद्ध தான். समृद्ध वेगाः. समृद्ध. ओके. थैंक यू जी. Perfect. जय श्री कृष्ण. थैंक यू जी. जय श्री कृष्ण. ஷீலா ஜி. இன்னும் 2 பேர் எடுத்துக்கலாம். ஷீலா ஜி. यथा नदीनां बहवोऽम्बुवेगाः समुद्रमेवाभिमुखा द्रवन्ति तथा तवामि नरलोकवीरा विशन्ति वक्त्राण्यभिविज्वलन्ति. Beautiful जी. நீங்களே கரெக்ட் பண்ணிட்டு வெரி நைஸ். அதுக்கு श्री कृष्ण. जय श्री कृष्ण. श्यामला जी. जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण जी. लेलीह्यसे ग्रसमानः समन्ताल् लोकान् समग्रान् वदनैर्ज्वलद्भिः तेजोभिरापूर्य जगत्समग्रम् भासस्तवोग्रा प्रतपन्ति विष्णु. Perfect. Very very nice. Beautiful. थैंक यू जी. जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण. 3 பேர் தான் இருக்கோம். 3 பேர் இருக்கா, எடுத்துங்க சொல்லிடுங்க. विश्वनाथ जी. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. 28வது श्लोक. यथा नदीनां बहवोऽम्बुवेगा समुद्रमेवाभिमुखा द्रवन्ति तथा तवामि नरलोकवीरा विशन्ति वक्त्राण्यभिविज्वलन्ति. பியூட்டிஃபுல் ஜி. நம்மள அந்த இந்த ப தான் எல்லா இடத்துலயும் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. பாக்கெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்தது. ओके. जय श्री कृष्ण. वासवी जी. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण जी. यथा प्रदीप्तैञ्ज्वलनं पतङ्गा विशन्ति नाशाय समृद्धवेगाः तथैव नाशाय विशन्ति लोकास्तवापि वक्त्राणि समृद्धवेगाः. கரெக்ட்டுங்களா சார்? அது சம்ருத்த வேண்டாம், சம்ருத்த வேகாஹா. சம்ருத்த 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 கரெக்ட். பர்ஃபெக்ட். சம்ருத்த மூ சொல்லக்கூடாது. மிரு எஸ் சார். மிரு 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 மிருக. ஓகே சார். ஓகே சார். समृद्ध वेगा. ओके सर. ब्यूटीफुल. विजयलक्ष्मी जी. लेलिह्यसे ग्रसमान समन्ताल् लोकान् समग्रान् वदनैर्ज्वलद्भिः तेजोभिरापूर्य जगत् समग्रम् भासस्तवोग्रा प्रतपन्ति विष्णु. Wonderful. Beautiful. Very nice. जय श्री कृष्ण जी. சார் ஆர்த்தி அந்த சவுண்ட் இப்போ வருதான்னு பார்க்க ட்ரை பண்ணலாமா? பண்ணுங்களே. என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு தெரியல. ஜஸ்ட் ஃபுல் இல்லாட்டாலும் ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் போடுங்களே போடுங்களே. இல்ல என்ன யாரெல்லாம் கேட்டிருக்கிறாளோ கேட்டு நிறுத்தம். நம்ம 2 பேரும் உட்காந்து கேட்டு நிறுத்தணும். கேட்கறதா நான் அப்ளை பண்றேன். இப்ப எப்படி சவுண்ட் இருக்குன்னு சொல்லுங்க சார்.
இல்ல வால்யூம் பக்கத்துல தான் இருக்கு. எனக்கு கரெக்டா தான் இருக்கு. சவுண்ட் வரல சார். இல்ல வால்யூம் கம்மியா தான் இருக்கு, கம்மியா தான் இருக்கு. இருங்க, வால்யூம் கம்மி தான். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். கண்ட்ரோல் 3 தான் போட்டிருக்கேன். அது கரெக்ட். இந்த ஆர்த்தி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எல்லாம் அந்த சவுண்ட்ல ஆஃப் இருக்கு, மோனோ இருக்கு, ஸ்டீரியோ இருக்கு. நான் மோனோ போட்டேன் ஃபர்ஸ்ட், ஒர்க் ஆகல. இப்ப ஸ்டீரியோ போட்டேன், அதுவும் ஒர்க் ஆகலன்றேங்க. அப்ப எப்படி? இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு. போட்டேன் நான் போன வாட்டி. இல்ல மேம், அந்த மணி சத்தமும் கேட்கறதுனால பாட்டு சத்தம் கம்மியா இருக்கு. அதுதான். அவங்க ரெக்கார்ட் பண்ணும்போதே மேபி அந்த வால்யூம் கம்மியா இருக்கு. ஆமா, மணி சத்தம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால பாட்டு சத்தம் கம்மியா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. நான் ஏதாவது தப்பா ஏதாவது பண்ணிருக்கேன். பாட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தேன், அதனால கொஞ்சம் வால்யூம் கம்மியா கேட்டிருக்கோம். கரெக்ட். அது நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போதே அது கம்மியா இருந்தா இதுலயும் வாய்ஸ் கம்மியா தான் வரும். என்ன ஓரளவு கேக்குற மாதிரி இருந்துச்சு, அதனால சரின்ட்டு பாத்துட்டேன். அதே மாதிரி வச்சுட்டேன். சரி, அடுத்த தடவை பக்கத்துல வச்சிடுறேன். ஓகேமா. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னைக்கு நான் அருமையா என்ஜாய் பண்ணேன். தேங்க்ஸ்மா. அந்த கடல்ல சொன்னேன் பாருங்க, கடல் எப்படி பயந்துட்டு போய் அப்புறம் நானே கடல் ஆயிட்டேன்னு சொல்லிச்சாமே. அதேதான். அவருடைய அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொன்னேன் பாருங்க. விட்டில் பூச்சி மாதிரி யார் போய் விடறா, கடல் மாதிரி யார் கலக்குறான்னு. அருமையா இருந்தது. நான் இன்னைக்கு கிளாஸ் அனுபவிச்சேன். உங்களுக்கு தெரிஞ்சோ இல்லையோ, நான் மைக் ஆன் பண்ணிட்டு கை தட்டினேன் நீங்க சொன்னது. அது நமக்கு எனக்கு அதெல்லாம் கண்ணு மூடின்னு நான் பாட்டுக்கு என் உலகத்துல இருப்பேன். நான் எனக்கு ஆனந்தமா இருந்தது. எப்படி மாய